கிட்டத்தட்ட 6-7 வருட ஏக்கம், ஏகப்பட்ட எதிர்ப்புகள், தடைகள். இந்த படம் வருமா இல்லையா அப்படிங்கிற ஒரு மன ஏக்கம் ரொம்ப நாளா இருந்துச்சு. இப்போ ஸ்கிரீன்ல இந்த படத்தை ஒரு சங்கர் படம் பார்த்து கிட்டத்தட்ட 4-5 வருடம் ஆகுது. உலகநாயகன் கமலஹாசன் படம் பார்த்து 2 வருஷம் ஆகுது. ஸோ எப்படியோ இந்த படத்தை பார்த்து ஆகணும் அப்படிங்கிற பல லட்சக்கணக்கான ரசிகர்ல நாமளும் ஒருத்தர் இந்த படத்தை பார்த்து முடிச்சாச்சு. இப்போ இந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கிற விமர்சனத்துக்குள்ள போவோம். இப்போ இந்தியன் அப்படி சொன்னாவே நமக்கே தெரியும். இந்தியன் முதல் பாகம் சேனாபதி தாத்தா வந்து தமிழ்நாட்டு லெவல்ல இந்த லஞ்சம் ஊழல் இந்த விஷயத்தை வந்து எப்படிதான் அடிச்சு துவைச்சாரு, மிரட்டினாரு அப்படிங்கறதான். பட் இந்த தடவை காலம் மாறி போயிடுச்சு. லஞ்சங்கிறது சர்வ சாதாரணம் ஆயிடுச்சு அப்படிங்கிறத சங்கர் அவர்கள் தெளிவா புரிஞ்சுக்கிட்டு இந்தியா உருப்படாம இருக்கிறது காரணம் இந்த லஞ்சம் மட்டும் காரணம் கிடையாது, ஊழல் மட்டும் கிடையாது, லஞ்சத்தையும் ஊழலையும் ஊக்குவித்து அதெல்லாம் ஒரு பெரிய தப்பே இல்லப்பான்னு நம்ம சாமானிய மனசுல மக்கள் மனசுல விதைச்ச இந்த கார்பரேட் பண முதலைகள் இருக்காங்க பாத்தீங்களா, பண முதலாளிகள், இவங்கள தான் இந்த தடவை டார்கெட் பண்ணிருக்காங்க நம்ம சங்கரும் சேனாபதி தாத்தாவும். படம் முழுக்க பாத்தீங்கன்னா ஒரு நமக்கே தெரியும். இப்போ பணக்கார அப்படின்னா நம்ம அதிகபட்சமா அவனை எப்படிலாம் கற்பனை பண்ணுவோம், ஆடம்பரல கார்ல வருவான், ஜாலியா இருப்பான், பிளைட்ல போவான், அதுவும் அவனுக்குன்னு தனி ஒரு பிளைட் வச்சுக்குவான், ஹெலிகாப்டர் வச்சுக்குவான், சார்ட்டர் பிளைட் வச்சுக்குவான், எல்லாம் வச்சுக்குவான். ஆனா ஒரு ரியல் பணக்காரன், பெரும் பண முதலாளி, பண முதலை எப்படியெல்லாம் சொகுசா வாழ்வான் அப்படிங்கிறத சங்கர் அவர்கள் பிரம்மாண்டமான திரையில அப்படி இன்ச்சு வைச்சா காட்டிக்காரு. இதை பார்க்கும் போதெல்லாம் ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு சாமானியன் எப்படிலாம் கஷ்டப்பட்டு வேலை செய்யறான், அந்த 100 ரூபாயிலையும் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் டாக்ஸை பிடிச்சிருது அப்படி இப்படின்னு இருக்கு பாத்தீங்களா. இது எல்லாத்தையும் படம் முழுக்க வச்சு செஞ்சிருக்காரு சங்கர் அவர்கள். சோ இந்தியன் முதல் பாகத்தை விட இந்தியன் 2ஆம் பாகம் நல்லா இருக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருந்துச்சு பாத்தீங்களா, அதை பெரிய சுத்தியில வச்சு அடிச்சு நொறுக்கிட்டாரு சங்கர் அவர்கள். வெறும் லஞ்சம் ஊழல் மட்டும் கிடையாது, அதை தாண்டி இந்தியால மாற்றப்பட வேண்டிய மனிதர்கள், மாற்றப்பட வேண்டிய விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்கான மெசேஜ் மூலம் இந்த படத்துல சொல்லிட்டாரு. இப்போ இந்த படத்தோட முதல் ஹீரோ யார் அப்படின்னா நமக்கே தெரியும், உலகநாயகன் கமலஹாசன். அவருடைய நடிப்பை பத்தி நம்ம சொல்லவே தேவையில்லை. இந்தியன் முதல் பாகத்துல பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி இறுக்கமா தான் படம் முழுக்க வருவாரு. அவருடைய கேரக்டரும் அப்படிதான். சோ மேக்கப்பும் பாத்தீங்கன்னா ரொம்ப டைட்டா இருக்கும். அவர் வந்து ஸ்மைல் பண்ணா கூட அவ்வளவு விஷயம் இருக்குது. பட் இதுல கொஞ்சம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து முழுக்க சேனாபதி தாத்தாவையும் பாத்துக்கலாம், அதே சமயத்துல கமலுக்கே உரிய நகாசி வேலைகள் பண்ணாரு பாத்தீங்களா பர்ஃபார்மன்ஸ்ல, அதையும் ஆங்காங்கே பண்றாரு. அவருக்கே உரிய நக்கல் எல்லாத்தையும் இந்த சேனாபதி கேரக்டர் மூலம் பின்னி பெறதுக்காரு நம்ம உலகநாயகன் கமலஹாசன். வெறும் கெட்டம் மட்டும் கிடையாது, ஒவ்வொரு கெட்டம் வரும்போது பர்ஃபார்மன்ஸ் பின்னி இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இந்தியன் முதல் பாகத்துக்கு ஈக்குவலா, ஏன் அதோட ஒரு படி மேலாகவே பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு தன்னை ஒப்படைச்சிருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும் கமலஹாசனை. ஏன்னா அந்த அளவுக்கு அவருடைய கெட்டப் எந்த அளவுக்கு மிரட்டலாகோ அதை விட மிரட்டலாவும் அசத்தலாவும் இருக்கு அவருடைய நடிப்பு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சித்தார்த்த கண்டிப்பா படத்தோட இன்னொரு ஹீரோன்னு சொல்லி ஆகணுங்க. ஏன்னா சேனாபதி முன்னாடி வரைக்கும் படத்தை ஹோல்ட் பண்றதாகட்டும், படம் இங்க போகுது அப்படிங்கறத அவரை இழுத்துட்டு போறாரு நம்மள. சோ அவரை வந்து கண்டிப்பா சொல்லலாம், இன்னொரு ஹீரோன்னு சொல்லலாம், செகண்ட் ஹீரோன்னு கூட சொல்லலாம். சோ சித்தார்த் வந்து ஒரு சீரியஸா நடிச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கறத சித்தால பார்த்துதாலும் கூட இந்த படத்துல வேற மாதிரியான ஒரு கெட்டப்ல அவர் நார்மல் சித்தார்த்துக்குள்ள நம்ம வந்து பார்த்தோம்ல, சோசியல் மீடியால எப்படிலாம் பொங்கி எழுந்தாரு சில வருடங்களுக்கு முன்னாடி, அவர் வந்து களப்படியில இறங்கி களத்துல இறங்கினா என்ன ஆகும் அப்படிங்கறத சங்கர் இந்த படம் காட்டுகிறாரு. சித்தார்த்தும் பொறுப்பை உணர்ந்து தன்னுடைய கதாபாத்திரத்துக்கு உயிர் கொடுத்து வாழ்ந்திருக்கார். அடுத்த பாத்தீங்கன்னா அவருக்கு உற்ற துணையை வர நம்ம ரகுல் பிரீத் சிங் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பெரிய வேலை இல்லைனாலும் கூட சித்தார்த்துக்கு சப்போர்ட்டா வராங்க ரகுல் பிரீத் சிங். நம்ம கூட பிரியா பவானி சங்கர், ரகுல் பிரீத் சிங் 2 பேர் யார் ஜோடி அப்படியே குழப்பம் குழப்பமே வேணாம். ரகுல் பிரீத் சிங் தான் சித்தார்த்துக்கு ஜோடி, பிரியா பவானி சங்கர் சித்தார்த்து கூட வராங்க. அப்புறம் மிக முக்கியமான ஜோடி யாருன்னா நம்ம பாபி சிமா விவேக் அவர்களை பார்க்கும்போது உண்மையே மனம் நெகிழ்கிறது. அதையும் தாண்டி அவருடைய பர்ஃபார்மன்ஸும் ஆங்காங்கே பாபி சிமாட்ட கொஞ்சம் நக்கல் தொழில கேட்கறதாகட்டும் வேற லெவல்ல அசத்தி இருக்காரு. அதுக்கப்புறம் பாபி சிமாவுக்கு இது மிக முக்கியமான ஒரு படம். எப்படி ஜென்டில்மேன்ல சரண்ராஜோ, இந்தியில நெடுமுடி வேணுவோ, அந்நியில பிரகாஷோ கிட்டத்தட்ட அதே மாதிரியான கேரக்டர் சேனாபதி தாத்தா யாரு என்ன அப்படிங்கிற ஊடுருவி போற அந்த கேரக்டர் வந்து கனக்கச்சிதமா பண்ணியிருக்கார் பாபி சிம்மா. அடுத்ததா மிக முக்கியமான கேரக்டர் நம்ம தலைவர் எஜ்ஜே சூர்யா. என்ன ஒரு ஏமாற்றம் அப்படின்னா இந்த படத்துல நம்ம ஸ்பாய்லர் கூட வச்சுக்கலாம், பட் வந்து அவர் வந்து முழு படம் வரல கிடையாது.
கடைசியில வர கொஞ்சம் நிமிடங்கள வராரு. அது வந்து எல்லாம் தேடுபாட்டில் தான் இருக்கும் அப்படிங்கிறத சஸ்பென்ஸா வச்சிருந்தாங்க. பட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெவீல் பண்ணிட்டோம். பட் இருந்தாலும் முன்னாடியே ப்ரிப்பேர் ஆகி போறது பெட்டர். விஜய் சூர்யா சில வராரு. ஆனாலும் கூட பாத்தீங்கன்னா படம் முழுக்க பாபிக்கும் நம்ம தாத்தாவுக்கும் இருந்த கேரக்டர் மோஸ் பிளேலாம் வேற லெவல் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த சமுத்திரகனி மிக முக்கியமான கேரக்டர். ஸோ அது என்ன மாதிரியான கேரக்டர் அப்படிங்கிறத நீங்களே படமா தெரிஞ்சுங்க. நெடுமுடி வேணு, மனோபாலா, மாரிமுத்து எல்லாருமே அவங்க பங்கை சிறப்பாக செஞ்சுங்க. பிரம்மானந்தம் கண்டிப்பா அவருக்கு இந்த படம் மிக மிக முக்கியமான வித்தியாசமான படம்னு சொல்லலாம். குல்ஷன் ஹிந்தியில வந்து ஒரு மிகப்பெரிய லெஜெண்டரி ஆக்டர். பட் இந்த படத்துல அவர் யூஸ் பண்ண விதம் உண்மையாலுமே கொஞ்சம் சிரிப்பா தான் வருது. அவர் எவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட், அவரை போய் இப்படி எல்லாம் கொஞ்சம் கில்மா அப்படிலாம் யூஸ் பண்றாரு சங்கர் அப்படின்னு நமக்கு கொஞ்சம் வந்து இருக்கதான் செய்யுது. அதுக்கப்புறம் இந்த படத்தோட இரண்டாவது மெயின் ஹீரோ, இன்னொரு ஹீரோனா வேறையா நம்ம சங்கர் தான். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இன்றைய 2K கிட்ஸ் எங்க கிரிஞ்சுன்னு சொல்லுவாங்க, பூமர்னு சொல்லுவாங்க அப்படிங்கிறத அவர் தெரிஞ்சுக்காமலாம் இருப்பாரு. ஸோ நம்ம எதெல்லாம் இந்த இந்திய படத்தை எடுபடாது அப்படின்னு பயந்துட்டு இருந்தோமோ அது எல்லாத்தையும் தன்னுடைய சாமர்த்தியத்தாலையும் புத்திசாலித்தனையும் வேற லெவல்ல தான் ஒரு அப்டேட்டான டைரக்டர் அப்படிங்கிறத ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் வசனங்களையும் காட்சிகளையும் நம்ம சங்கர் வந்து பண்ணியிருக்காரு. இந்த படம் பிரம்மாண்டமான படம் மட்டுமில்ல, பிரம்மாண்டமான மெசேஜையும் சொல்லியிருக்கார் சங்கர் அவர்கள். ஏகப்பட்ட சர்ப்ரைஸ் அண்ட் டீடைல்ஸ் வந்து ஏகப்பட்டு வச்சிருக்காருங்க, சும்மா சொல்லக்கூடாது. அவர் வந்து அவ்வளவு பார்த்து பார்த்து செஞ்சதால தான் இவ்வளவு மெனக்கடலா படம் வந்திருக்கு. ஸோ படம் வந்து அதிரிபுதே காரணம் ஒரு பக்கம் கமல்னாலும் கமலை செதுக்கிய இந்தியனை செதுக்கிய நம்ம சங்கரோட அட்டகாசமான அப்டேட்டான திரைக்கதையும் மேக்கிங் அப்படிதான் சொல்லணும். அடுத்ததா ரவிவர்மன் உண்மையாலுமே நாம ஒரு ஹாலிவுட் படம் தான் பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஃபீலை கொண்டு வராரு. அதுக்கப்புறம் வந்து யாரை சொல்றது, முத்துராஜோட செட்ஸ்லா இதுதான் செட்டு, இது வந்து செட் இல்ல ரியல் லொகேஷன் அப்படின்னு கண்டுபிடிக்கவே முடியாத அளவுக்கு மனசை பிரம்மாண்டமா செட் போட்டிருக்காரு. குறிப்பா எஜேஸ்வர வீடு மற்ற விஷயங்கள்லாம் வேற லெவல். இன்னும் சொல்ல போனா அந்த கப்பல்ல ஒரு விஷயம் நடக்குது, கப்பல் செட்டு தான் அப்படிங்கிறத உணரும் போது நமக்கு வந்து முத்துராஜை கையெடுத்து வணங்கணும்னு தோணுது. அப்படி ஒரு தத்துரூபமான ஒரு செட்டை போட்டுக்காரு. அதுக்கப்புறம் எடிட்டர் பத்தி சொல்லவே தேவையில்லை, அவங்க எப்படியெல்லாம் அள்ளி வந்து கொட்டினாங்களோ அழகா கோத்திருக்காரு சங்கரோட விருப்பப்படி. மிக முக்கியமா அவன் சொல்ல வேண்டியது அனிருத்தோட மியூசிக். எல்லாரும் சாங்ஸை கேட்டும் போது கொஞ்சம் ஏமாற்றமா இருந்துச்சு. பட் இந்த தடவை விசுவலோட பார்க்கும்போது அந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே டெம்போட பார்க்கும்போது உண்மையாலுமே பின்னி பரடுக்குது சாங்ஸ். எல்லாரும் தாத்தா வராரு அப்படிங்கிற கதவை சாங்க எல்லாரும் ட்ரோல் பண்ணாங்கல்ல, இந்த பாட்டு ஸ்கிரீன்ல வரும்போது ஆடியன்ஸ் எல்லாருமே செம்ம ஜாலியா எனர்ஜியா இருக்காங்க. அதற்கு காரணம்னா சங்கர் அந்த பாட்டுக்கு பண்ண விசுவல்ஸ். எல்லாரும் டான்ஸ் ஆடுவாங்க. பட் நடுவுல தாத்தா பண்ற சேட்டைகளும் அதற்கு எதிரிகள் எப்படியா ரியாக்ட் பண்றாங்க ஆடியன்ஸ் வந்து வேற லெவல்ல என்ஜாய் பண்றாங்க. ஸோ கதவை சாங் உண்மையாலுமே என்ஜாய் பண்ண வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்ததா விசுவல் எஃபெக்ட்ஸ் எல்லாம் அடிச்சுக்கவே முடியாது, எது சிஜி எது உண்மையாலுமே இருக்கு அப்படிலாம் சொல்லவே முடியல. மிக முக்கியமா சொல்லணும் அப்படின்னா இந்த படத்தோட வசனங்கள். ஏன்னா சுஜாதாவை ரீப்ளேஸ் பண்றதுக்கு யாரா இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்போ வரைக்கும் இருக்குது. இருந்தாலும் கூட ஜெயமோகனும் லட்சுமி சரவணகுமாரும் கபிலன் வைரமுத்தும் அவங்க போர்ஷன்ஸ்ல சூப்பரா பண்ணிக்காங்க. படம் பார்க்கும்போது தெரியும் இந்த இளமை கொப்பளிக்கிற விஷயங்கள்லாம் நம்ம கபிலன் வைரமுத்தும் ஜெயமோகன் இந்த சோசியல் மெசேஜ் சங்கரோட தாட்டை வந்து ரொம்ப எஸ்டாப்ளிஷ் பண்றதுல ஜெயமோகன் அடிச்சுக்கவே முடியல. அதே மாதிரி லட்சுமி சரவணன் பாத்தீங்கன்னா சாமானியன்கள் வந்து எப்படியெல்லாம் பரிதவிக்கிறாங்க அப்படிங்கிற தன்னுடைய டைலாக்ஸ்ல மென்ஷன் பண்ணி இந்த டைலாக்ஸை நீங்க பார்க்கும்போது தெரியும் இது இவங்க தான் எழுதியிருக்காங்க, இது இவர் தான் எழுதியிருக்காரு அப்படின்னு. ஓவராலா இந்த இந்தியன் 2 எப்படி இருக்குன்னா எல்லோருக்கும் வந்த ஒரு சந்தேகம், இந்தியன் முதல் பாகத்தை மிஞ்சுமானு. நிச்சயமா ஒரு படியில பல படிகள் இந்தியன் முதல் பாகத்தை விட இரண்டாம் பாகம் பிரிச்சு மேஞ்சிட்டாரு சங்கர் அப்படின்னு தான் சொல்லும். ரொம்ப ரொம்ப கலர்ஃபுல்லா பவர்ஃபுல்லா பல கூஸ்பம்ஸ் எக்ஸ்பீரியன்ஸை சங்கரர்களும் கமல்களும் சேர்ந்து கொடுத்துருக்காரு. ஒரே வார்த்தையில சொல்லணும்னா நம்ம பழைய இந்தியன் முதல்வன் சங்கர் கம்பேக் கொடுத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ யாருக்கெல்லாம் இந்தியன் 2 படத்தோட விமர்சனம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.